வணக்கம். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம டெலகிராம் மெயின் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 41வது T20. ஸோ மேட்ச் யாரா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது SRH vs MI, சரிங்களா? ஸோ SRH உடைய பாசிபிள் பிளேயிங் லெவனில் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிசான், கிளாசன், ஏ வெர்மா, அபினவ் மனோகர், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜட் அன்சாரி, இ மலிங்கா, முகமது சமி. ஸோ ஆல்ரெடி இந்த பிளேயிங் லெவன் தான், அதே பிளேயிங் லெவன், அதனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். எம்ஐயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், ஸ்கை, திலக் வர்மா, என் திர், டபிள்யூ ஜாக், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார் அல்லது கரண் சர்மா. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ SRH vs MIயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாசன், சரிங்களா? ஸோ கிளாசன் 1, அபினவ் மனோகர் 2, நிதிஷ்குமார் ரெட்டி 3, இந்த ஜட் அன்சாரி 4, முகமது சமி 5, சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதில் யார் கேப்டனாக கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாசனை கேப்டனாகவும் நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது வைஸ் கேப்டனாகவும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? எம்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், டபிள்யூ ஜாக், மிச்சல் சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா, சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து ஏவரேஜ் பிளேயர்ஸ் யாராச்சும் உள்ள வருவாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கேப்டன் சொல்லிடுறேன். ஸோ கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிக்கில்டனையும் பும்ரா அல்லது ட்ரெண்ட் போல்ட், ஸோ இந்த ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒருத்தரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா பும்ராவை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் நீங்கள் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து இதில் வந்து 5, இதில் ஒரு 6, சரிங்களா? மொத்தம் 11 பேர்த்த சொல்லியிருக்கேன். இந்த 11 பேர்த்துல இருந்து நீங்கள் யாராச்சும் ட்ராப் பண்ணணும், இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சீங்கன்னா யாரை எடுக்கலாம்னு சொல்லி பாருங்க. இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜா இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா பும்ரா ஓவரில் தான் அபிஷேக் சர்மா அவுட்டா இருக்க வாய்ப்பு, சரிங்களா? ஸோ அதனால தான் நான் ட்ராப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்ல இவர் பிடிக்க மாட்டாரு, ஸோ எக்கனாமியா பிடிச்சிருவாரு நினைச்சீங்கன்னா நீங்க இவர் உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். வேற ஏதாச்சும் ஒரு பிளேயரை டிராப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ரோஹித் சர்மா பேட்ல இருந்து மினிமம் ஒரு 30 to 35 ரன் வரக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 30 ரன்ல ஒரு ட்ரீம் டீம் வருவார்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? மற்றபடி பிளாப் பிளேயர் நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னா இசான் கிசான், ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், இ மலிங்கா, என் திர், ஹர்திக் பாண்டியா, சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷூரா ஃபிளாப்பா இருக்க வாய்ப்பு அதிகம், சரிங்களா? ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எல்லாமே ஒரு ஏவரேஜா இருக்கும். ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் யாராச்சும் உள்ள வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோதான் இந்த ட்ரீம் டீம். இன்னைக்கு ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டெலகிராம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம். ஏன்னா இதை நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டு இது சொன்னேன்னா இதை கூட எப்படி சொல்றது சொந்த கதை பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீம் டீமுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் சொல்ல போகிறது வந்து என்னோட டெலகிராம் சேனலுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இது விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ட்ரீம் டீம் போட்டு வின் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம், சரிங்களா? ஓகே. இப்போ ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் இப்போ நம்ம டெலகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா வந்து நம்ம ரன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 வருஷமா பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையோ வர்றக்க ரிப்போர்ட் அடிக்கிற அளவுக்கு வந்து நான் யாருக்கிட்டையும் வாங்கி திங்கல. ஸோ நான் யாரையும் ஏமாத்தல. அப்படி ஏதாச்சும் ஏமாத்திருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் கூட என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்காக கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ இது யார் பண்ணுனாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் எனக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான் ஒரு 4 பேர்த்த செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்களோட பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்களை பற்றி ஹிஸ்ட்ரி, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டிராப்டாகவே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது இவங்க தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நான் யாரையும் இப்போ பழி சொல்ல விரும்பல. ஸோ தவறு ஃபுல்லாமே என்னோடதாவே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெயின் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 2800 பேர் பக்கம் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றின சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா இது எங்கிட்ட மட்டும் இல்லை, என்னை சார்ந்து எனக்கு இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய 10 பேர்த்துக்கிட்டையும் இந்த சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு என் சேனல் பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு யூடியூப் பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு எனக்கே கூட பிரச்சனை வரலாம். ஏன்னா பணம் இருக்குங்கிற வகையெல்லாம் என்ன வேணாலும் பண்றாங்க அப்படின்னு. ஸோ யூடியூப் போற வந்தா இவனால என்ன முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் பண்றாங்க. பட் உண்மைதான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம இதனால யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது. ஸோ இதனால வந்து என்ன பண்ணலாம்,
சேனல் தானே பிளாக் பண்ணிக்கோ, நான் அடுத்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த சேனலோட லிங்க் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ நீங்க ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுல இருந்த நிறைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்காது எந்த சேனல்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க விருப்பம் இருந்தால் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ என் சேனல் வந்து பிளாக் ஆயிருச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்பீல் பண்ண சொல்லுச்சு. ஸோ நமக்கு அப்படி எதுவும் இல்லைன்னா அப்பீல் பண்ணி, அதாவது டெலகிராம் பாட்டு கிட்ட நம்ம அப்பீல் பண்ணி அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்டுச்சு. சரிங்களா? அதை நான் பண்ணி அந்த பாட்டு வந்து நான் நல்லாவே நினைச்சு அப்படி ஒரு சேனல் வந்து மறுபடியும் ரீஓபன் பண்ணணும்னா அது கண்டிப்பா அந்த சேனல் என்னோட சேனலா இருக்காது, இவனுங்க போட்ட பிச்சையா தான் இருக்கு. எனக்கு அப்படி ஒரு பிச்சையா என்கிட்ட நான் இருக்கு, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு டெலகிராம் கிட்ட கூட நான் வந்து கெஞ்சருக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட எல்லாம் பிச்சை எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், எவங்கிட்டையும் கெஞ்சவும் மாட்டேன். அப்ப அந்த என்னோட மெயின் டெலகிராம் சேனலை நானே டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இனி அது எத்தனை வருஷம், ஏன்னா இப்ப இந்த நான் டெலீட் பண்ண மட்டும்தான் இதுக்கு காரணம் இவங்க தாங்கிறத என் மைண்ட் நல்லா நிற்கும். ஸோ இதை நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் போயிடும்ல. ஸோ அப்போ வந்து ஒருத்தன் போட்ட பிச்சைனாலதான் என் டெலகிராம் சேனல் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட டெலகிராம் சேனல் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் இவங்களை நம்பி நான் அந்த சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல, நான் இவங்களை நம்பி வரல. நான் முழுக்க முழுக்க நம்பினது எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ இவங்க என்னுடைய நண்பர்கள், சொந்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்க சப்ஸ்கிரைபர், இவங்களை நம்பி தான் ஆரம்பிச்சேன். நான் எந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல வந்து கண்டிப்பா எனக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். இவங்க போட்ட பிச்சைனால அந்த சேனல் இருக்கணும் அப்படின்னா அந்த சேனல் எனக்கு தேவை கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு லைவாவே நம்ம வீடியோஸ்லயே உங்களுக்கு நான் லெஃப்ட் சைட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல வந்து என் சேனல் பிளாக் ஆயிருச்சு, ஸோ இதுக்கு நான் பழி வாங்குறதோ இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதோ, ஸோ கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஸோ கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அதுக்காக நான் ரிவெஞ்ச் பண்றதோ இதெல்லாம் நான் எதையுமே பண்ண போறது இல்லை. இவங்களுக்கு உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, எடுத்துக்கோ, ஆசைப்பட்ட வச்சுக்கோ, இதுதான் நமக்கு மைண்ட் செட்டு. சரியா? நான் அது போக என்ன சொல்ல வந்தேன், இந்த ஃபீல்டுக்கு வந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு வீம்புக்காக வந்தது. இப்போ கூட நம்ம பண்ற ப்ரிடிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 மேட்சோ இல்லை 32 மேட்ச்ல 20 மேட்ச் பக்கத்தில் ஜெயிச்சிருப்பேன். இதெல்லாமே நான் டைம் பாஸ்க்கு தான் பண்ணேன். உண்மையா சொல்றேன், ஹானஸ்டா சொல்றேன் பாருங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து மெனக்கட்டு பண்ணல. டைம் பாஸ், அதாவது ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் நான் பண்ணால் கூட என்னால் சக்சஸ் பண்ண முடியும். அதாவது லக்னம் கிடையாது, வெறும் டேட் ஆஃப் பர்த், பிறந்த ஊரு கிடையாது. ஸோ எதுவுமே நமக்கு தெரியாம இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்ட்ராலஜி எங்க பரம்பரையா சொல்லியிருக்கேன், பூர்வீகமா பாரம்பரியம் லைன்லயே வந்து நாங்க ஒன்லி அஸ்ட்ராலஜி மட்டும் தான் பார்த்தவங்க, எங்களுக்கு வேற தொழிலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபீல்டுல வந்த விஷயம் கூட நாங்க பரம்பரையா தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்குமே தவிர, ஸோ ஒருத்தனை போயிட்டு நம்ம டேரக்டா பழி வாங்கணும் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் அவசியமும் கிடையாது. ஸோ இதனால நான் வந்து இன்னும் அழிஞ்சு போறதும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ என்னோட சேனல் போனா போகட்டும், யாரு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கொடுத்துருவோம். அவங்க அதுதான் ஆசை இல்லை, போகட்டும். இன்னொரு சேனல் அனுப்பி இந்த சேனலும் பப்ளிக்காவே கொடுக்குறேன், முடிஞ்சா இதையும் பண்ணிக்கோ. சரிங்களா? இதையும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இதை பத்தி யாராவது 1% கூட நான் கவலைப்பட போறதும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மேட்ச் இருக்கு. ஸோ நம்ம மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க மேல நமது யாரு என்ன அது ஒரு பக்கம் தேடுவோம், முயற்சி பண்ணுவோம், முடிஞ்சால் கண்டுபிடிப்போம். முடியலையா அப்படின்னா நம்ம தோல்வியை பயங்கரமா நம்ம ஒத்துக்கிட்டு அது அப்படியே போனா போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம உண்டு தா வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல நம்ம கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், ப்ரெடிக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணலாம். நம்மனால ஒரு 4 பேர் நல்லா இருந்தா அப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் நமக்கு செய்தி வந்தா போதும். நம்மனால யாரும் கெட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா எது நடந்தாலும் கர்மா தன் வேலை செய்யும், எல்லாம் எனக்கு மேலே இருக்கிற சிவன் பார்த்துப்பான். நன்றி, வணக்கம்.